ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாசி வருடம் தை மாதம் 18ஆம் தேதி முதல் மாசி மாதம் 16ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள குரு பகவான், 3ஆம் இடத்திலே கேது, 8ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, பிப்ரவரி 3ஆம் தேதி புதன் 9ஆம் இடத்துல அமர இருக்கிறார். பிப்ரவரி 5ஆம் தேதி சுக்கிரன் பாருங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர இருக்கிறார். பிப்ரவரி 12ஆம் தேதி சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர இருக்கிறார். பிப்ரவரி 23ஆம் தேதி செவ்வாய் பாருங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர இருக்கிறார். பிப்ரவரி 26ஆம் தேதி உங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவான் வக்ரநிலை பெறுகிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ மிதனராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் எப்படி இருக்கும் பாருங்க. மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது ஜென்ம குரு காலம். ராசிக்குள்ள குரு பகவான் அமர்ந்து உங்களை ஆட்டி படைக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஜென்ம குரு காலகட்டத்தில் எப்போதும் ஒரு டென்ஷன், மன அழுத்தம், உடலும் ஒத்துழைக்கல, மனசும் ஒத்துழைக்கல, இல்லைன்னா உடல் ரீதியாகவும் பிரச்சனை, மன ரீதியாகவும் பிரச்சனை, இது மாதிரி இருக்குங்க ஜென்ம குரு காலகட்டத்தில். பொதுவாக ஜென்மகுரு காலகட்டத்தில் யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. இப்போ ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதிகாரிகள்லாம் பகைத்து கொள்ளக்கூடாதுங்க. இந்த காலகட்டத்தில் இடமாற்றத்துக்கு அப்ளை செய்யக்கூடாது. நிறைய பேருக்கு பாருங்கள், ஜென்மகுரு காலகட்டத்தில் வேலை இழப்புங்கிறது ஏற்படும். அதனால் உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு வேலையை விடாதீங்க. விஆர்எஸ் கொடுக்கறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகாது. அதே போல் சொந்த பந்த பகை வரும் நிறைய. இந்த காலகட்டத்தில் பண இழப்பு வரும். எப்போதும் ஒரு குழப்பங்கிறது இருக்கும். ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாதுங்க ஜென்மகுரு காலகட்டத்தில். மிதனராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரையும் உங்களுக்கு ஜென்மகுரு காலம். அதனால் ஜென்மகுரு காலகட்டத்தில் அவசரப்படாமல், கோவப்படாமல், ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க மிதனராசிக்காரர்கள். அதே போல் இந்த மாதம் பாருங்கள், உங்கள் ராசிக்கு அதிபதி பிப்ரவரி 3ஆம் தேதி வரையும் 8ஆம் இடத்துல இருக்கிறார். பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு அப்புறம் 9ஆம் இடத்துக்கு போகிறார். இருந்தாலும் இந்த மாதம் 8ஆம் இடத்துல கிரகம் வலுவாக இருக்கிறதுனால பாருங்கள், ஒரு சிலருக்கு எதிர்பாராத யோகம், குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைக்கும். வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். ஒரு சிலருக்கு புது வழக்குகள் ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், உங்கள் ராசிக்கு அதிபதி 9ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ பணப்புழக்கம் அதிகரிக்கும். 9ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ பாருங்கள், பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி ராகு பகவான் நட்சத்திரத்தில், அதுவும் ராகு மேலே பயணம் செய்வார். அப்போ பிப்ரவரி 7ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் குழப்பங்கள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தரும். அதனால் இந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. பிப்ரவரி 7ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரையும் பாருங்கள், ஒரு சிலர் ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பிப்ரவரி 7 to 15 இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். புதிய முதலீடுகள் எதுவும் பிப்ரவரி 7 to 15 புதிய முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனம். குடும்பத்தில் சுபகாரியங்களை இந்த காலகட்டத்தில் தள்ளி வைக்கலாம் பிப்ரவரி 7ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரையும். அதே போல் பாருங்கள், ஏதாவது படிக்கிறதுக்காக, ஒரு உயர்கல்வி படிக்கிறதுக்காக ஒரு ஏதாவது அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அப்ளை செய்யாமல் இருக்கலாம். ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா பிப்ரவரி 7 to 15 இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பி முன்பணம் கொடுக்காதீங்க. ஒரு இடம் வாங்க போகிறீங்க, ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முன்பணம் கொடுக்கக்கூடாது. அப்போ ஒரு வியாபாரத்தில் இருக்கீங்க இந்த காலகட்டத்தில்னா தொழிலை விரிவுபடுத்தக்கூடாது. பிப்ரவரி 7 to 15 இந்த காலகட்டத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் மிதனராசிக்காரர்கள். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் பாருங்கள், விஷம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த பிப்ரவரி 7 to 15 ஒரு சிலருக்கு அம்மை சார்ந்த பிரச்சனை, விஷச்சுரங்கள் சார்ந்த பிரச்சனை, அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது ஞாபக மறதி இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் விஷப்பூச்சிகளால் ஒரு சிலருக்கு பிரச்சனை இதெல்லாம் ஏற்படும். முக்கியமாக பாருங்கள், ஃபுட் பாய்சன் சார்ந்த பிரச்சனை ஏற்படும் பிப்ரவரி 7 to 15 மிதனராசிக்காரர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துருங்க மிதனராசிக்காரர்கள். அதாவது பிப்ரவரி 7 to 15 உஷாராக இருக்கணும் மிதனராசிக்காரர்கள். அதே போல் சூரியன் பாருங்கள், மாத ஆரம்பத்தில் 8ஆம் இடத்துல இருக்கிறார். பிப்ரவரி
பாருங்க 12ஆம் தேதிக்கு அப்புறம் 9ஆம் இடத்துக்கு போறாரு. பிப்ரவரி 12ஆம் தேதி வரையும் அரசியல்வாதிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அரசாங்க அதிகாரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், மேல் அதிகாரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் ஒரு நிர்வாகம் சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா நிர்வாகம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பாருங்க பிப்ரவரி 12ஆம் தேதி வரையும். பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 9ஆம் இடத்துக்கு போறாரு. அதாவது சூரியனும் ராகு மேலே போறாரு. எப்பன்னா பிப்ரவரி 19 டு மார்ச் 4. அப்போ பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க மார்ச் 4ஆம் தேதி வரையும் ஆபரண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு அப்புறம் புதுசாக ஏதாவது இடம் வாங்க போறீங்க அப்படின்னா அதில் அந்த சொத்துல ஏதாவது வில்லங்க இருக்கா, பிரச்சனை இருக்கான்னு பார்த்து வாங்கணும். அதே போல மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க 10ஆம் இடத்துல சனி பகவான் மே மாதம் வரையும் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வார். இந்த காலகட்டத்தில் புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு செய்கின்ற வேலையில், செய்கின்ற உங்களுக்கு தொழிலில், வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா மே மாதம் வரையும் உங்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துல சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வதனால தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். சனி நின்ற இடம் விருத்திங்கிறதுனால உங்களுக்கு புது வேலை வாய்ப்பு அமையும். பாருங்கள் மே மாதத்துக்குள்ளே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜென்ம குரு காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வேலை இழப்புங்கிறது ஏற்பட்டிருக்கும். அவங்களுக்கெல்லாம் மே மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே பாருங்கள் உங்களுக்கு புது வேலை கிடைத்து விடும். இதை விட ஒரு சிறந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். இது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதே போல் 3ஆம் இடத்துல கேது இருக்கிறார். கேது 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துட்டே இருப்பார். நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சிக்கு ஒரு உற்ற துணையாக இருப்பார். ஏன்னா கேது பகவான் ஒரு வலிமையான கிரகங்க. அதாவது வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு பேசுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு கரார் கிரகம் அப்படின்னா கேது பகவான் தான். கேது கொடுத்தா பாருங்க கச்சிதமாக கொடுக்கும், அதில் எந்த ஒரு பிசுறும் இருக்காது. அந்த அளவுக்கு பாருங்க கேது ஒரு வலிமையான கிரகம். அப்போ கேது முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். நீங்கள் ஒரு முயற்சி பண்ணால் போதும், அந்த முயற்சி வெற்றியில் முடியும். அப்போ பாருங்கள் போட்டித் தேர்வுலாம் ஏதாவது எழுதணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அந்த கேது 3ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் போட்டித் தேர்வு எழுதுனீங்கன்னா அதில் கட்டாயம் வெற்றி பெற முடியும். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தையும் ஒரு அசட்டு துணிச்சலையும் உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றியையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் 3ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான். அதனால் கேது பகவானால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாகன விஷயத்தில் உஷாராக இருக்கணும். அதே போல் சொந்தக்காரங்க விஷயத்துலையும் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மிதுன ராசிக்காரர்கள். அடுத்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 14, 15, 16 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த தேதிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம்பெறுங்கள். மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 3, 4, பிப்ரவரி 10, 11, 12, 13, 14, அதே போல் பிப்ரவரி 18, 19, 20, 21, 22, 23, பிப்ரவரி 26, 27 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மிதுன ராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதுனாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்வியும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.